ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஏ கேமிங். இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம்னா ட்ரீம் கிரிக்கெட் 24 ரொம்ப நாள் நம்ம எதிர்பார்த்துருந்த அப்டேட் வந்துருச்சு. என்ன விட்ருக்காங்க அப்படின்னா 54 எம்பிக்கு தான் அப்டேட் விட்டுருந்தாங்க. ஆனால் பட் நிறைய ஃபியூச்சர் ஆட் பண்ணியிருந்தாங்க. என்னென்ன ஃபியூச்சர் ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை எம்பி காட்டு சொல்லி அப்டேட் எனக்கு 54 எம்பி தான் காட்டுச்சு. இதில் வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஹைலைட் ஃபீச்சர் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர்ஸோட ப்ரொஃபைல் வந்து எப்படி நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஒரு பேட்ஸ்மேன் எத்தனை விக்கெட் எடுத்திருக்காரு, எத்தனை ரன்ஸ் அடிச்சிருக்காரு, பவுலர்ஸ் எத்தனை விக்கெட் எடுத்திருக்காங்க, எத்தனை 50 அடிச்சிருக்காங்கன்னா பார்க்குற ப்ரொஃபைலோட ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ப்ரோ ஜாய்ஸ்டிக்கை கண்ட்ரோல் கொண்டு வந்திருக்குன்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரன் அவுட் க்ளோஸ் கால் வந்து இன்னும் வந்துவே நம்ம காட்டியிருக்காங்க. அதாவது வந்து டிசிஷன் மேக் பண்ணுற மாதிரி ரிவ்யூ போய் இருக்கிற மாதிரி இந்த ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா கிட்டு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து ஜெர்சி வந்து ஆட் பண்ணியிருக்காங்களா மல்டிப்ளேயருக்கு. நம்ம வந்து கிட்டை வந்து ஜெம் கொடுத்து அன்லாக் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ப்ரோ பவுலிங்கில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க பவுலிங்கை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா யூசர் நேமை சேஞ்ச் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பக்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்டில் கொடுத்துருக்கிற மாதிரி என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் உள்ளே இருக்குன்னு போய் பார்த்துட்டு இருக்கும்போது தான் மேட்ச்சுக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கிட்டாக போய் பார்த்துட்டு இருந்தோம். என்னென்ன மாதிரி கிட்ட ஆல்ரெடி கொடுத்து வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு கிட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு நிறையா வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஜெம் கொடுத்து அன்லாக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மேட்ச்சுக்குள்ளே விளையாண்டு பார்க்கும்போது ஹைலைட் ஃபீச்சர் கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து அந்த ஹைலைட் ஃபீச்சர் கொடுக்குறதுக்காக நான் மேட்ச் விளையாண்டு பார்த்தேன். ஹைலைட் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. பட் என்னென்னா ஹைலைட் ஃபீச்சரை வந்து நம்ம சேவ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இல்லை. அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஹைலைட்ஸ் பார்த்துக்கிற மாதிரி இருக்கே தவிர மற்ற சேவ் பண்ணுற மாதிரி அந்த ஆப்ஷனை கொடுக்கல. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா பிளேயர் ஸ்டாட்ஸ்குள்ளே போய் பார்த்துட்டு இருக்கும்போது கொடுத்துருந்தாங்க. பட் இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டாட் வந்து காணும். இதுக்கப்புறம் தான் ஸ்டாட் இன்க்ளூட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணுங்கிற ஸ்டாட்டை நான் பார்க்கல. நீங்கள் விளையாண்டுருந்தீங்கன்னா சொல்லுங்கள். நான் வந்து இது வரைக்கும் நான் விளையாண்ட ஸ்டேட்டை காணும். இதுக்கப்புறம் தான் வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஜெர்சி ஓரளவுக்கு அப்டேட் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிருந்துச்சு. அப்புறம் கேம் பிளே வந்து ஸ்மூத் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா பக்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நான் விளையாடும்போது எந்த பக்கும் இல்லை. அப்புறம் ரன் அவுட் க்ளோஸ் கால் பார்க்கும்போது தான் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக என்னென்னா இன்னும் கொஞ்சம் ஸ்லோமோ ஆட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். RC24 இருக்கிற மாதிரி அதை மட்டும் மிஸ் பண்ணுறோம். மேபி ஃபியூச்சரில் இன்க்ளூட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஹைலைட்ஸ் ஃபீச்சர் பார்க்கும்போது சேவ் பண்ணாமல் விட்டாங்க. அது சேவ் பண்ணுற ஆப்ஷன் இல்லாமல் போச்சு. அது மட்டும் எனக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக படுது. அதுக்கப்புறம் ஜெர்சி பார்க்கும்போது அதை ஜெம் கொடுத்து அன்லாக் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்புறம் யூசர் ஐடி சேஞ்ச் பண்ணுறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜெம் கொடுத்து யூசர் ஐடி சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து ஆக்சுவலாக நல்ல டிசிஷன். யூசர் ஐடி நிறைய பேர் சேஞ்ச் பண்ண முடியலன்னு எனக்கு சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த இது கொடுத்துருந்தாங்க. ஓகே கைஸ், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ப்ரோ ஜாய்ஸ்டிக்கில் பவுலிங்கை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. ரியலிஸ்டிக்காக ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு இந்த பக்ஸை கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் விளையாண்ட கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் வந்து ஏதாச்சும் பக் பார்த்தீங்க அப்படின்னா நான் அதை சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். இதே மாதிரி உடனே இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா கீழே தம்ஸ் அப் கொடுத்துரு கமெண்ட்டில். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் கைஸ், அடுத்த சந்திப்போம்.